எங்களை இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினச்சிக்கிட்டு இருக்கல அப்படின்னு அந்த படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அவன் ஏதோ செய்வான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த உலகமே இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த ட்ரம்ப்பை தான் சொல்கிறேன். காலையில் 5:30 மணிக்கு ஒரு சிவிலைசேஷனே நான் இல்லாமல் பண்ணிடுவேன், ஒரு நாகரிகத்தையே நான் இல்லாமல் பண்ணிடுவேன், திருப்பி எழுந்து வர முடியாத அளவுக்கு நான் அடிப்பேன், உங்களுக்கு நான் வந்து நரகத்தை காட்டுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஆளுக்கு மரம் கைண்டு போச்சு. இப்போ என்ன செய்கிறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்றது தெரியல. அப்படி மரம் கைண்டு போகிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. இந்த ஆள் சொல்ல சொல்ல அடி அடின்னு அடித்து இந்த வின்னர் படத்தில் நம்ம வடிவேலு சொல்லுவார் பாருங்க, வேணாம் வேணாம் வலிக்குது அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த அழுகுற நிலைமைக்கு போயிட்டார். அவர் சொல்ல சொல்ல முதல்ல ஒரு 20 நாளைக்கு முன்னாடி 48 மணி நேரம் கொடுத்தாரு, ஈரான் கேட்குற மாதிரி இல்லை. அப்புறம் ஒரு 5 நாள் கொடுத்தாரு, நீ வேணால் சொல்லிட்டு போ, அதெல்லாம் நடக்காது. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள், ஈரான் கேட்குறதா இல்லையா, அந்த 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கடைசியாக இன்னொரு 48 மணி நேரம் இந்த ஒரு கெடுவாக கொடுத்தாரு பாருங்க. அப்போல்லாம் திருப்பி சரியான அடி வாங்கிட்டு இருந்தார் நம்ம ட்ரம்ப். கிட்டத்தட்ட எவ்வளவோ ஜெட்டு உலகத்தில் யாரும் தொடவே முடியாது எங்கள் ஃபைட்டர் ஜெட், அதெல்லாம் வந்து இன்விசிபிள் ஜெட் அப்படின்லாம் சொன்ன 35 F-35 எல்லாம் போட்டு தாக்கி, F-15 தாக்கி, A-10 தாக்கி, இந்த மாதிரி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா. இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் கடைசியாக ஏதாவது அந்த மக்கள்கிட்ட இருந்து நம்ம பேரை காப்பாற்றணுமே. 80 லட்சம் பேர் தெருவில் நிற்கிறானே இந்த ஆளை எதிர்த்து. அமெரிக்காவில் ஒரு நாடே வெளியில் இருக்குது, 80 லட்சம் பேர்னா கிட்டத்தட்ட ஒரு குட்டி நாடு. அவ்வளோ பேர் இந்த ஆளுக்கு எதிராக, இந்த பைத்தியக்காரனுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க அமெரிக்காவில். ஏன்டா போட்டோம், யாரு கையிலடா இந்த நாட்டை கொடுத்துருக்குறோம், எப்படி இருந்த நாடு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஆள் கையில் கொடுத்து அவங்க அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அந்த தெருவில் இருக்கிற மக்களுடைய பேச்சை கேட்குறதுக்கு இந்த ஆளுக்கு நாதி இல்லை. இங்கே வந்து 4:30 மணிக்கு அடிப்பேன், 5:30 மணிக்கு அடிப்பேன், ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அது வந்து இந்த பைத்தியக்காரன் பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி இந்த பைத்தியக்காரன் பேச்சும் விடிஞ்சா போச்சு, அவ்வளோதான். நாளைக்கு காலைல விடிஞ்ச உடனே அடுத்து வேறு ஏதாவது சொல்லுவார். எங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு தடவை சொன்னார் பாருங்க, ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்தாங்க, அதனால தான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன். நிறைய பேர் அப்போ தான் ஈரானுக்கு சுப்ரீம் லீடராக இவர் ஆக்க போகிறாங்க அப்படின்லாம் கிண்டல் பண்ணாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் இப்போ நாளைக்கு வந்து எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லி திருப்பி அங்கேருந்து போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ஒரு 48 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 50 மணி நேரம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த பதவி காலம் முடிகிற வரைக்கும் இப்படி இந்த பைத்தியக்காரன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்மளும் கேட்டுக்கிட்டு இருப்போம். ஈரானை சுற்றி பேஸு ஒரு 14 இடத்துல, அப்புறம் இஸ்ரேல், இவங்கெல்லாம் தாக்கியும் சமாளித்து நிற்கிற இந்த ஈரான் வந்து இப்போ கிட்டத்தட்ட எல்லா பேஸும் காலி. இஸ்ரேலும் பெருசாக இப்போ அடிக்கிறதா இல்லை, டிஃபென்ஸ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கங்கே அப்பப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இனிமேல் ஈரான் மேலே இவர் ஏதாவது செய்யணும், இப்போ இந்த சிவிலைசேஷனே அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? அணு ஆயுதத்தை தான் கையில் எடுத்தாகணும் இல்லையா? அணு ஆயுதத்தை தான் கையில் எடுத்தாகணும். அது வந்து இந்த அணு ஆயுதம் அப்படின்றது இப்போது அது வந்து ஒரு பைத்தியக்காரனின் ஆயுதம், அவ்வளோதான். அது வந்து யாருமே தொடக்கூடாது அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பைத்தியக்காரன் அதை வந்து ஒரு வேளை அதை மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ இவர் சொன்ன மாதிரி செய்யணும்னா, அப்படி செஞ்சால், அப்படி இந்த சிவிலைசேஷனே அழிக்கணும்னா அதை மட்டும்தான் செய்ய முடியும். அது வந்து ஈரானுக்கு தெரியாமையாக இருக்கும். அப்போ அவன் எந்த அளவுக்கு ப்ரிப்பேராக இருக்கும். நாங்கள்லாம் வெளியில் வரோம், இந்த நாட்டுக்காக நாங்கள் மடியறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு அந்த நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களும் எல்லா மக்களும் ரோட்டுக்கு வந்துருக்கிறாங்க. அப்போது இறக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க ரெடியாக இருப்பாங்களா? பழி வாங்குற ரெடியாக இருக்க மாட்டாங்களா? அவங்க பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்களா? இவர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணார்னா அப்புறம் அமெரிக்காவுக்கு அவங்க என்ன சும்மா இருக்க போகிறாங்க? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளானும் பண்ணிட்டு தானே. அதாவது ஏற்கனவே ஃபஸ்ட்டு இந்த போர் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஈரான் சொன்ன வார்த்தை அதுதான், நாங்கள் வந்து அழிகிற மாதிரி இருந்ததுன்னா மற்ற யாரையுமே விட மாட்டோம், மொத்தமாக அழிச்சிட்டு தான் போவோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அவங்க என்ன சும்மா வருவாங்க? அதனால் இந்த பைத்தியக்காரன் பேச்சு வந்து நடக்க போகிறது கிடையாது. அது சும்மா இந்த அடி வாங்கி இப்போ அழுவுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். நாளைக்கு அழுவ போகிறார், ஏதாவது ஒரு பொய் சொல்ல போகிறார், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் நடக்க போகிறது கிடையாது. போய் தூங்குங்க. இப்போ நான் இந்த வீடியோ போடுறது வந்து இந்திய நேரப்படி 2:30 மணி, இன்னும் ஒரு 3 மணி நேரம் அவர் சொன்னபடி கணக்கு. நீ ஏன்டா இந்த நேரத்தில் முடிச்சுட்டு இருக்கேன் என்ன கேட்காதீங்க. நான் வந்து வீடியோ போடுறது எல்லாமே நம்ம ஏஆர் ரஹ்மான் மாதிரி நைட்டு தான் நான் வந்து சாதாரணமாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வீடியோ வந்து பண்ணுறது. ஸோ அதனால் இந்த நேரத்தில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் நானும் தூங்க போயிடுவேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த பைத்தியக்காரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. இந்த ட்ரம்ப் ஏதாவது லூசுத்தனமாக சொல்லிக்கிட்டு இருப்பார் அப்படின்றதுனால தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அதை திறக்கிறதுக்கு தானே பிரச்சனையே.
அதை வந்து திறந்து விட்டுரு, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு தானே சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு ஈரான்லேருந்து நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லிகிட்டு இருக்காங்க, ஈரானில் இருக்கிற முக்கியமானவங்கள சாவி தொலைஞ்சு போச்சு, எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்னு கிண்டலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சொல்கிறது பைத்தியக்காரன், இவனுக்கெல்லாம் நான் பதில், இந்த ஆளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படின்றதுனால தான் நீ எங்கள் டிமாண்டுக்கு வா, நாங்கள் சொல்கிறத கேளு, உங்ககிட்ட பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது. ஆரம்பத்தில் நீ ஏமாற்றியாச்சு, பேச்சுவார்த்தைன்னு வரும்போது தான் எங்கள் சுப்ரீம் லீடரெல்லாம் அடித்தேன். அதனால் உன் பேச்சை நம்புறதா இல்லை, நீ வந்து லூஸு, உன்னை நம்ப மாட்டோம். எல்லாத்துக்கும் மொத்தமாக நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த டிமாண்டுக்கு ஒத்துக்கிற வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருப்போம். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் தான் எங்கள் ஆயுதம். அவங்களுடைய ஆயுதம் அதுதான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரில்லியன் கணக்கில் வந்து செலவு பண்ணி ஆயுதங்களை வச்சுருக்கிறான். எவ்வளோ வேணால் அவனால் வந்து சண்டை போட முடியும். ஆனால் இவங்களுக்குன்னு என்ன ஆயுதம்னா தண்ணி. இந்த தண்ணி தான் கடவுள் இவங்களுக்கு கொடுத்த ஆயுதம், ஈரானுக்கு கொடுத்த ஆயுதம், இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். அதை அவங்க சரியாக பயன்படுத்துவாங்க. மேக்ஸிமம் அதை வச்சே அமெரிக்காவை அடிப்பணிய வைப்பாங்க. அதுதான் அவங்க பிளானு. அதனால் வந்து இவர் என்ன தான் சொன்னாலும் அதெல்லாம் வந்து இவங்களுடைய அந்த டிமாண்ட். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு வேளை ஒத்துக்கிட்டு கொஞ்ச நாள் ட்ரம்ப் அமைதியாக இருந்தாலும் திருப்பியும் வருவாங்க அப்படின்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ட்ரம்ப் இந்த ஆளை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு, காலையில் சொன்னது மதியானம் சொல்ல மாட்டார், மதியானம் சொன்னதை நைட்டு சொல்ல மாட்டார், மாற்றி சொல்லிக்கிட்டு இருப்பார். அதுதான் சொன்னேன் ஏற்கனவே, அதாவது மரக்காயிட்டு போன ஒரு கேஸு. அதனால் வந்து இவர் பேச்சை வந்து யாரும் கேட்குறதா இல்லை, ஈரான் கேட்கவே மாட்டாங்க. இவங்க டிமாண்டை ஒத்துக்கிற வரைக்கும் இவங்க எதிர்த்தாக்குதெல்லாம் நடத்த மாட்டாங்க. ஆனால் வர்றவங்களே இவங்க விடவும் போகிறது கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி செய்வாங்க. அதுதான் 40 வருஷமாக செஞ்சு வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். 40 வருஷமாக ஃபஸ்ட்டு 1980 சதாம் ஹுசேன் வந்து ஈரானுக்குள்ளே வந்து அமெரிக்காவுடைய சப்போர்ட்டுடன் ஈரானை வந்து ஆக்கிரமிக்க பார்த்தபோது அந்த நேரத்தில் அவங்க கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமானது டிஃபென்ஸ் தான், அதுக்கு தேவையான ஆயுதங்களை சேர்க்கணும் அப்படின்னு 40 வருஷமாக அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு, டிஃபென்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட எல்லா சம்பவமும் இருக்குது. அதனால் அது ட்ரம்ப்புக்கும் தெரியும். ஏன்னா இவர் என்னென்னமோ நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம்லாம் உலகத்துக்கு தெரியாதுன்னு நினச்சி என்னென்னமோ இறக்கி பார்த்தாரு, எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்தியாச்சவங்க. இப்போ அவருக்கு புரிஞ்சு போச்சு, இனிமேல் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சா தான் உண்டு. அமெரிக்கா புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த தாக்குதல் நடத்தினா தான் உண்டு. அது வரைக்கும் அமெரிக்கா கையில் இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் அவங்க இறக்கியாச்சு. இனிமேல் புதுசாக ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. அதை எல்லாத்தையுமே ஈரான் வந்து அடித்து கீழே போட்டாச்சு, சுட்டு வீழ்த்தியாச்சு. அதனால் இவர் வந்து இப்போ கடைசியாக நான் வந்து உனக்கு இந்த கெடு தரேன், இதோட முடிஞ்சு போச்சு, 4:30 மணி 5:30 மணி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது சொல்லிவிட்டு அந்த ஆள் போய் தூங்கியிருப்பார். இப்போ இந்த விஷயத்த சொன்னாரே, அது அந்த ஆளுக்கு ஞாபகம் இருக்குமானே தெரியல. நான் அப்படி சொன்னேன்னா அப்படின்னு கேட்க போகிறார் பாருங்கள். நாளைக்கு காலையில் அதுதான் கேட்பார், நான் அப்படி சொன்னேன்னா அப்படின்னு. ஸோ இந்த பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நல்லா நிம்மதியாக போய் தூங்குங்க. இந்த வைத்தியகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க. உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க.